கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கினால கூட என்னுடைய செய்தியை கேட்ட ஒருவர் இப்படியாக அவர் எழுதியிருக்கிறாரு. நீங்கள் என்ன பிரதர், நீங்கள் கிறிஸ்தவரா? நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தால் சிலுவையை பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். இப்படி திருச்சபைகள் நடக்கின்ற காரியங்களை குறித்து நீங்கள் ஏன் பேசுகிறீர்கள்? அப்படி நீங்கள் பேசுவதாக இருந்தால் நீங்கள் போதகரே கிடையாது அப்படின்ற ஒரு காரியத்தை அவர் போட்டிருக்கிறார், பதிவு செஞ்சுக்கிறார். அவருக்காக நான் இந்த பதிவை செய்யவில்லை, இப்போது நான் விளக்கம் கொடுக்கவில்லை. பொதுவாக இது காலங்காலமாக நான் இருந்த திருச்சபைகளில் காலங்காலமாக இன்றைக்கும் பலர் இந்த கருத்தை அதாவது பொதுத்தலங்கள்லையும் சரி திருச்சபைகள்லையும் சரி டக்குன்னு இப்படி ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. என்னான்னு சொன்னால், நீ பாவம் செய்யாமல் இருக்கிறியா? நீ பாவம் செய்யாமல் இருந்தால் மற்றவருடைய பாவத்தை குறித்து நீங்கள் பேசலாம், கண்டிக்கலாம். இப்படி டக்குன்னு சொல்லி வாயடைப்பார்கள். அடுத்தது, நீ யோக்கியமாக இருக்கிறியா? நீ ஒழுங்காக இருக்கிறியா? அதை முதல்ல பாரு, அப்புறம் பிறருக்கு வரலாம் அப்படின்னு டக்குன்னு வருவாங்க. அடுத்தது இப்படி வருவாங்க, சிலுவை நோக்கி பாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள், இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்கு ரோல் மாடலு. போதகர்களையோ இல்லை விசுவாசிகளையோ இல்லை மற்ற திருச்சபைகள் நடக்கின்ற தவறான சத்திய உபதேச காரியங்களை குறித்து இதெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்ல வருவாங்க. பிரியமானவர்கள, இப்படி சொல்லுகிறவர்கள் அத்தனை பேருமே இப்படி நீங்கள் பேசுகிறவர்களாக இருந்தால் நீங்கள் பைபிள் வாசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, திருச்சபைக்கு போக வேண்டிய அவசியமும் இல்லை, இந்த சமூகத்திலே வாழ வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பிரதர் இப்படி ஒரு பதிலை சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது வரலாற்றை தயவுசெய்து புரட்டி பாருங்கள். கிறிஸ்தவ சீர்திருத்தவாதிகள் வாழ்க்கையிலிருந்து, அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலிருந்து, இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையிலிருந்து, ஏன் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையிலிருந்து வரலாற்றை புரட்டி பாருங்கள் மக்களே, புரட்டி பாருங்கள். எரேமியாவை குறித்து வாசித்து பாருங்கள், பல தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கை குறித்து வாசித்து பாருங்கள். சமூகத்தில் நடக்கின்ற காரியங்களை, அதாவது தேவனுடைய மக்கள் மத்தியில் நடக்கின்ற காரியங்களை, மூட நம்பிக்கைகள், தவறான பொய் தீர்க்க தரிசனங்கள், கடவுளை விட்டு பின்வாங்கி போகின்ற பல புறஜாதியினுடைய காரியங்கள், கடவுளுடைய காரியத்தில் உள்ளே வந்த காரியங்கள், இப்படி இது ஒரு பெரிய சப்ஜெக்டு. இதை நான் வர நாட்களில் பேசத்தான் போகிறேன். இப்போ சுருக்கமாக நான் உங்களுக்கு புரியும் வண்ணமாக எளிய தமிழில் சொல்லிவிட்டு நான் போகிறேன். அப்போ அன்றைய தீர்க்கதரிசிகள், இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலர்கள், சீர்திருத்தவாதிகள், மிஷினரிகள், இவர்கள் எல்லோருமே ஏன் வெறும் சிலுவையை மட்டுமே பார்த்துவிட்டு, இயேசுவை மட்டுமே பார்த்துவிட்டு, ஒருவேளை இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக வெறும் பிதாவை மட்டுமே பார்த்துவிட்டு ஏன் போயிருக்கவில்லை? ஏன் உயிரை கொடுத்து ரத்தம் சிந்தி சிறைச்சாலை வரைக்கும் போய் கல்லுகளாலே அடிபட்டு உயிரை கொடுத்து இந்த சத்தியத்திற்காக நின்றார்கள் என்றால், சத்தியம் புதைக்கப்பட்டது, சத்தியம் புறக்கணிக்கப்பட்டது, சத்தியம் தள்ளுபடியாயிற்று, சத்தியம் இல்லாமல் போனது, சத்தியம் மாற்றப்பட்டது. அதற்கு பதிலாக வெவ்வேறு காரியங்கள் உள்ளே வந்ததனால்தான் பல கேள்விகள் எழும்பியது. சமூகத்தை குறித்து, சமுதாயத்தை குறித்து, தேவ ஜனங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போன காரியத்தை குறித்து கேள்வி எழும்பினது. பொய் தீர்க்கதரிசிகளை குறித்து கேள்வி எழும்பினது. என்னை பார்த்து அந்த சகோதர சொல்கிறாங்க, சிலுவை மட்டும் பாருங்கள், நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தால் இயேசுவை மட்டும் பாருங்கன்னு சொன்னால், இன்றைக்கு ஏன் இத்தனை போதனைகள், ஏன் இத்தனை சபைகள், ஏன் இத்தனை போதகர்கள், ஏன் இத்தனை கொள்கைகள், ஏன் இத்தனை மிஷினரி கூட்டங்கள், பொது கூட்டங்கள்? சிந்தித்து பார்ப்போம். தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்குவோம். தமிழ்நாட்டில் வந்த மிஷினரிகள் சிலுவை மட்டுமே பார்த்துட்டு, இயேசுவை மட்டுமே பார்த்துட்டு இருந்தால் ஜெர்மன்லேருந்து வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, லண்டன்லேருந்து வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அமெரிக்காவிலேருந்து வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பல மிஷினரிகள் பல தேசங்கள்லேருந்து இந்தியாவுக்கு வந்துருக்க, தமிழ்நாட்டுக்கு வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு கல்வியில், மருத்துவத்தில், ஜாதி ஒழிப்பில் இவ்வளவு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் என்றால், அவர்கள் சிலுவையும் சத்தியத்தை மட்டுமே பார்த்து வீட்டிலே அமர்ந்திருக்கலாமே. தமிழ்நாட்டுக்கு வந்து தவறான காரியங்களை, தவறான முன்னுதாரணங்களை, தவறான நம்பிக்கைகளை, தவறான மூட பழக்கங்களை, ஜாதி பாகுபாடுகளை,
ஏற்றத்தாழ்வுகளை, அதாவது கணவன் இறந்தால் மனைவி கொல்ல பண்ண, அவங்கள எரிக்க பண்ண, இப்படிப்பட்ட காரியங்களை, சிறு பிள்ளைகளுடைய விபச்சார காரியங்களை, பல காரியங்களை இந்த கிறிஸ்தவ, அதாவது அன்றைக்கு சமூகத்தில் இருந்த இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை கிறிஸ்தவ மிஷினரிங்க வந்து கேள்வி கேட்டு போராடி எதிர்த்து நின்று சட்டங்களை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க? ஒரு பெரிய சீர்திருத்தத்தை, மறுமலர்ச்சியை கிறிஸ்தவத்தில் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க. பிரதர் புரிஞ்சுக்கங்க, இப்படி கேள்வி கேட்குறவங்க இன்றைக்கும் சமூகத்தில் நடக்கின்ற அநீதிகளை தட்டி கேட்க வேண்டியது அவசியம். ஆனால் கேட்கின்ற முறை இருக்கிறது. கிறிஸ்தவ சமுதாயத்தில் நடக்கின்ற மூட நம்பிக்கைகள், பொய் தீர்க்க தரிசனங்கள், பொய் வாக்குறுதிகள், பொய் அற்புதங்கள். இப்போ டிஜேஎஸ் தினகரன் மேலே, அதாவது பால் தினகரன், அதாவது டிஜேஎஸ் தினகரனோட மகன், அவர் வந்து எங்கேயோ வந்து வடநாட்டில் மகாராஷ்டிரா எங்கேயோ போய் கூட்டம் நடத்துனதுனால அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய செய்தி ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரியமானவரில், இதுக்கு ஆழமாக சில விளக்கங்களை கொடுக்கலாம். ஆனால் சுருக்கமாக சொல்லிடுறேன். இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் பொய் அற்புதங்களை காட்டி, பொய், அதாவது விளம்பரங்கள் செய்து, பொய் வாக்குறுதிகள் கொடுத்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், மக்களை ஏமாற்றுகின்ற பல கூட்டங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை உண்மையாலுமே இயேசு கிறிஸ்துவே வெறுக்கிறாரு. பைபிளுடைய சத்தியமும் அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வார், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. இயேசு கிறிஸ்து சுகப்படுத்துவார், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் போதகர்கள் இன்றைக்கு அதை வைத்து கொண்டு பொய் அற்புதங்களையும், பொய் விளம்பரங்களையும், பொய் வாக்குறுதிகளையும் மக்கள் மத்தியில் கொடுத்து இவர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு வருமானம் பெருகி கொண்டிருக்கிறது. அது தடுக்கப்பட வேண்டும், அது மாற்றப்பட வேண்டும். பால் தினகரன் மனம் திரும்ப வேண்டும், மோகன் சி லாசரஸ் மனம் திரும்ப வேண்டும். என்ன பதறி இவங்களாம் மனம் திரும்ப வேண்டும்னு சொல்கிறீங்க? ஆமாம், பைபிள் சொன்ன மாதிரி இவங்களாம் கூட்டம் நடத்தலையே, பைபிள் சொன்ன மாதிரி இவங்களாம் பொதுத்தலங்களில் நடந்து கொள்ளவில்லையே, பைபிள் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் போதிக்கலையே, இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரியே இவங்கெல்லாம் போதிக்கலையே. இயேசு கிறிஸ்து எப்படிலாம் அற்புதம் செஞ்சார்? இயேசு கிறிஸ்து எல்லா நோயாளிகளையும் எப்படி சுகப்படுத்தினார்? சுகப்படுத்தி விளம்பரம் தன்னாரா? சுகப்படுத்தி காசு தன்னாரா? இல்லை சுகம் கொடுப்பதற்கே ஒரு விளம்பரம் செஞ்சு பணம் திரட்டினாரா? யோசிச்சு பாருங்கள். இல்லை இயேசு கிறிஸ்து எத்தனை பேரை உயிரோடு எழுப்பினார்? ஏன் எல்லாருமே அந்த நாட்களில் உயிரோடு எழுப்பலை? ஏன் எவ்வளோ மிஷினரிகள் இருந்தாங்களே, ஏன் அத்தனை மிஷினரிகளுக்கும் பல நோய்கள் இருந்து அவர்கள் மரித்தாங்க? ஏன் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கல? இப்படி பல கேள்விகள் உண்டு, பல காரியங்கள் உண்டு பிரியமானவங்கள. சரி, இப்போ நான் நேராக மேட்ருக்கு சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேன். அப்போ இயேசுவை மட்டும் பாருங்கள், சிலுவை மட்டும் பாருங்கள், மற்ற திருச்சபை நடக்கிற காரியங்களை பார்க்காதீங்கன்னு சொன்னால் பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, சோதித்து பாருங்கள். அடுத்தது பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, சத்தியத்தை புரட்டுறவங்களை விட்டு நீங்கள் என்ன செய்யணுங்க? விலகி வாருங்கள். சத்தியத்தை மாற்றுறவங்களே விலகி வாருங்க. பொய் வாக்குறுதி கொடுக்குறவங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. பொய் தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. என் நாமத்தை கொண்டு வருவாங்க, அவங்கள குறித்து எச்சரிக்கையாக இருங்க. அவங்களுக்கு வாழ்த்துதல் கூட வந்து சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி பைபிள் தெளிவுபடுத்துகிறது. அடுத்தது யோசித்து பாருங்களேன். நீங்கள் நானும் சிம்பிளாக சொல்லிடுறேன். கடைக்கு போகும்போது, நான் ஃப்ரான்ஸில் கடைக்கு போகும்போது பொருள் வாங்கும் போது, அது தக்காளி வாங்கினாலும் சரி, இஞ்சி வாங்கினாலும் சரி, பூண்டு வாங்கினாலும் சரி, அந்த பொருள்கள்லாம் சரியாக இருக்கிறதான்று கையில் பார்த்து, அழுகி இல்லாமல் அது தரமாக இருக்கிறதா என்று. பூண்டு, இஞ்சி, தக்காளி பொருள் வாங்குறது போய் அதே மாதிரி நம்ம எந்த எலக்ட்ரானிக் பொருள், நான் எந்த பொருள் வாங்கினாலும் கவர் கரெக்டாக மூடிக்குதா, இல்லை ஏற்கனவே யாராவது திறந்து விட்டுருக்குறாங்களா? என் மனைவி பாருங்கள், ஒரு முறை ஒரு பொருள் வாங்கி கொண்டு வரும்போது ஏற்கனவே திறந்துருந்தது, அப்படியே நாங்கள் கொண்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. உள்ளே பிரித்து பார்க்கல, வீட்டுக்கு வந்து பார்த்தா மூடி இல்லை. அதுக்கு மூடி தவற விடப்பட்டிருக்கிறது கடையில். வேறு யாரோ திறந்து அந்த மூடியை எங்கேயோ தூக்கி போட்டாங்களா என்னன்னு தெரில. வீட்டுக்கு வந்து பார்த்தா மூடி இல்லை. அப்போ நம்ம கடையில் என்ன செய்யணும்? சோதித்து பார்க்குறோம், திறந்து பார்க்குறோம், கரெக்டாக எல்லாம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி. அழிந்து போகின்ற பொருள், சில நாள் உபயோகப்படுத்துகின்ற பொருள், சாப்பிட்டு ஜீரணமாகின்ற பொருளையே, பணம் கொடுத்து வாங்குகிற பொருளையே, ஏன்னா உழைத்து சம்பாதித்து பணம் கொடுத்து வாங்குகின்ற பொருள் மேலே அருமை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நாம் என்ன செய்கிறோம்? கவனமாகிறோம்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி ஜீவனை விட்டு அவர் மூலமாக அவரின் நிமித்தம் ரட்சிப்பு மீட்பு கிருபையாக கிடைத்து எத்தனை மிஷினரிங்க உயிரை விட்டு இந்த பைபிளை கொடுத்து சத்தியத்தை கொடுத்து கிறிஸ்தவத்தை உருவாக்கி மறுமலர்ச்சியை உருவாக்கி சீர்திருத்தத்தை உருவாக்கி கொடுத்து விட்டு போன இந்த கிறிஸ்தவத்தை இன்று யூடியூபு சப்ஸ்கிரைபரு பணம் காணிக்க தசமபாகம் பலவிதமான காணிக்க எலெக்ஷனு அடிதடி போட்டி பொறாமை பொச்சரிப்பு நீ பெரியவனா நான் பெரியவனா வாரிசு ஊழியம் கோபுரம் மலை கோடிக்கணக்கில் ப்ராஜெக்டு கோடிக்கணக்கில் சொத்து உலகத்தை சுற்றுவது உயர்ந்த உணவு ரகங்கள் ஹோட்டல்கள் இப்படி போய்விட்டது. அன்றைய மிஷினரிங்க எப்படி இருந்தாங்க, அன்றைய சீர்திருத்தவாதிங்க எப்படி இருந்தாங்க, அன்றைய அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தாங்க, சிந்திச்சு பார்ப்போம். இன்றைக்கும் உண்மையாக ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு உணவு இல்லை உடை இல்லை. உண்மையாக இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் பல சபைகளில் கஷ்டப்படுறாங்க. படிப்புக்கு மருத்துவத்துக்கு உணவுக்கு உடைக்கு இருப்பிடத்திற்கு வாடகை கட்ட கூட வழி இல்லை. எத்தனை விதவைகள் கிறிஸ்தவ சபைகளில் கஷ்டப்படுறாங்க, யோசித்து பார்ப்போம். எனவே பிரியமானவரில் இயேசுவை நோக்கி பார்க்கிற ஜனங்கள், சிலுவை நோக்கி பார்க்குற ஜனங்கள், நம்மளை சுற்றி நடக்கின்ற அநீதிகள், பொய் காரியங்கள், பொய் உபதேசங்கள், பொய் அற்புதங்கள், பொய் தீர்க்கதரிசனங்கள் பார்த்து சும்மா இருக்க மாட்டாங்க. சரி, இப்போ நான் சிம்பிளாக ஒரு காரியத்தை சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். ஏற்கனவே 11 நிமிஷம் தாண்டி போச்சு. இதே எத்தனை பேர் கேட்பார்கள் என்று தெரியவில்லை. இயேசு கிறிஸ்து எங்கே தேவாலயத்துக்கு போகிறாரு, விற்கிறவங்களும் கொள்ளுறவங்களையும் துரத்துறாரு. என்னுடைய வீடு ஜெப வீடு கல்லர் குகையாக மாட்டேன். அன்றைக்கு அது கல்லர் குகை ஆயிடுச்சுன்னா இன்றைக்கு எவ்வளோ கல்லர் குகையாக இன்றைக்கு பல சபைகள் இருக்கும். அன்றைக்கு ஆண்டவர் துரத்தினார். அப்போ அதெல்லாம் அன்றைக்கு ஆலயத்துக்குள்ளே எப்படி வந்துச்சிங்க, யார் கொண்டு வந்தது? ஆனால் இன்றைக்கு எப்படி வந்திருக்கிறது எல்லா காரியமும்? எனவே சீர்திருத்தப்படுவோம், சீர்திருந்துவோம், மற்றவர்களையும் சீர்திருத்துவோம், நாமும் சீர்பொருந்துவோம், சீர்திருந்துவோம். ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமான சீர பரலோக பிதாவே, ஆண்டவர் உம்முடைய நாமம் மையப்பட, உம்முடைய சத்தியம் பிரசங்கிக்கப்பட, புரட்டு சத்தியம், பொய் தீர்க்க தரிசனம், பொய் அற்புதம் புறக்கணிக்கப்பட, அது சமுதாயத்தை விட்டு போக, ஊழியர்கள் உண்மையாக உத்தமமாக ஊழியம் செய்ய, சபைகள் நடக்கின்ற அநீதிகள், தவறான பாவங்கள், தவறான காரியங்கள் மாற்றப்பட, ஒவ்வொருவரும் உணர, உம்மை நோக்கி பார்க்க, ஒவ்வொருவருக்கும் புத்தி சொல்லி மனம் திரும்ப கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மை ஜெபம் பிதாவே, ஆமென்.